வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜோதிஷ். இந்த வீடியோவில் இன்று நாம் மணிப்பூரகம் என்றால் என்ன, மணிப்பூரகம் எங்கே உள்ளது, இதுவரை நாம் மணிப்பூரகம் என்றால் நாபிக்கு தொப்புளுக்கு மேலே மேல் வயிற்றுக்கு கீழே நடுபாகத்தில் உள்ளது என நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் அது அல்ல. அதாவது மணி என்றால் மனம் ஆகும். மனதிற்கு மணி என்று ஒரு பெயர் உண்டு. பூரகம் என்றால் நிறைப்பது என்று ஒரு பொருள் உண்டு. மணிப்பூரகம் என்றால் மனதை நிரப்புவது என்று பொருளாகும். இப்போது மணியாய் இருக்கின்ற மனம், அதில் வேறொன்றும் இல்லாமல் ஜீவனோடு உயிரோடு சேர்ந்து தானாகி நிற்கின்றது என்பதாகும். மனம் ஜீவனில் கலந்து ஜுவலிக்கின்றது. ஜுவாலிப்பது என்பது பிரகாசமாகிறது என்பதாகும். இதைத்தான் மணிப்பூரகம் என்கிறோம். மனம் மூலஸ்தானத்தில் சேரும்போது மனம் இருட்டில் நுழைகிறது. அந்த இருட்டில் பிரவேசிக்கும் போது கொஞ்ச நேரம் தங்க நேரிடுகிறது. அந்த கொஞ்ச நேரம் தங்கி இருக்கும் போது பிரகாசம் அடைகிறது. இந்த நிலையைத்தான் மனதின் ஜாக்கிரதை நிலையாகிறது. இதைத்தான் மணிப்பூரகம் என்கிறோம். வயிற்றில் மணிப்பூரகம் இல்லை என்பது இப்போதாவது புரிகிறதா? மணிப்பூரகம் என தவறாக கற்பனை செய்தும் நினைத்தும் பலர் கற்பித்தும் வருகிறார்கள். அது ஒரு தவறான கருத்தாகும், எண்ணமாகும். நமக்கு ஞானம் பகுத்தறிவு ஏற்பட்டவுடன் மணிப்பூரகம் எது என்று புரிந்து கொண்டோம். மணிப்பூரகம் என்றால் மனமானது அதன் உற்பத்தி ஸ்தானத்தில், அதாவது இருட்டில் நிரந்தரமாக அடையும் போது பூரண முழு ஒளியை பிரகாசமாக நம் அறிவு ஞானம் அறிவதற்கு மணிப்பூரகம் என்று பெயராகும். மணிப்பூரகம் நடுவயிற்றில் இல்லை என்பதை அறிவீராக. மணிப்பூரகம் தனியாக ஒரு சக்கரம் நம் நடுவயிற்றில் இருந்தால் அது பிரகாசிக்க ஆரம்பித்தால் அனைவரும் ஞானியாகிவிட மாட்டார்களா? வயிற்றில் ஜீரண உறுப்புகள் தான் உள்ளது. அது ஞான மார்க்கத்திற்கு உதவுவதில்லை. நாம் உண்ணும் உணவிற்கு ஜீரணமாக வயிறு உள்ளது. ஞானம் பெற மோட்சம் அடைய அறிவும் மனமும் தான் காரணம். இதை புரிந்து கொண்டால் போதுமானதாகும். இதை புரிந்து கொள்ளாமல் இன்று வரை பலர் தவறாக புரிந்து கொண்டு கற்பனையில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இன்று உமக்கு மணிப்பூரகம் பற்றி தெரிந்து கொண்டாய் எனையாம் எண்ணுகிறோம். இதைத்தான் வள்ளலார் சுத்த சன்மார்க்க சாதனம் பயிற்சி, கழுத்துக்கு கீழே இல்லை கழுத்துக்கு மேல் என்று வள்ளலார் இராமலிங்க அடிகள் கூறுகின்றனர். இப்போது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ஜான் உடம்புக்கு சிரசை பிரதானம் என்று வள்ளலார் இராமலிங்க அடிகள் கூறுகின்றனர். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.